வணக்கம், இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் மே மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 28 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. இரவு பொழுது ஆனால் 28 பாகை செல்சியஸ், கிட்டத்தட்ட ஜூனை தாண்டிய பொழுதுகள் மாதங்களெல்லாம் கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்ட் மாத அளவில் இப்படியான வெப்பநிலையை நாங்கள் இரவில் உணர்வோம். ஆனால் அதை கொஞ்சம் முன்கூட்டியே இப்பொழுது உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள் இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு வெப்பநிலை எச்சரிக்கை மாதிரி தான் 32 அளவுக்கு வெப்பநிலை செல்லும் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்றைய தினமும் வெப்பநிலை அமைந்திருந்தது. ஆனால் இந்த சூரிய வெளிச்சம் கொஞ்சம் குறைவாக இருந்த காரணத்தினால் அதே நேரம் கொஞ்சம் காற்று வீசுகின்ற அந்த அளவும் அதிகமாக இருந்த காரணத்தினால் ஓரளவு இன்றைய நாளை நாங்கள் சமாளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. லாங் வீக்கெண்ட் கடந்து வந்திருக்கின்றோம். கடந்த விக்டோரியா டே கடந்து வந்திருக்கின்றோம். இந்த விக்டோரியா டே என்றாலே இந்த ஃபைவர்க்ஸ் இது பற்றிய முக்கியமான விஷயங்கள் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். எனவே கடந்த வருடத்தைப் போல இந்த முறையும் சில கட்டுப்பாடுகளோடு தான் இதெல்லாம் இடம்பெற்றன. எல்லாரும் பயந்து கொண்ட ஒரு விஷயம் இந்த ஒவ்வொரு லாங் வீக்கெண்ட் வரும்போதும் முடிந்த பிறகு இந்த கோவிட்-19 கேசஸ் அதிகரிக்கின்றது ஒரு வலிமையான விஷயமாக இருக்கின்றது. எனவே நிறைய பேர் பயந்த ஒரு விஷயம். பட் இருந்தாலும் நேற்று தினத்தை பொறுத்தவரையில் 1446 தொற்றுகள் இருந்தன. அதே நேரம் இன்றைய நாள் 1038 தொற்றுகள் மட்டுமே பதிவாகி இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இதற்கு முதல் வந்த இந்த லாங் வீக்கெண்ட்ஸ் ஒப்பிடும்போது இந்த லாங் வீக்கெண்ட்ஸ் கொஞ்சம் பரவாயில்லை, ஓரளவு கட்டுப்பாடுகள் வந்திருப்பது என்பது ஒரு நல்ல செய்தியாக இருக்கின்றது. இதனை பொறுத்து தான் வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி இதனுடைய கட்டுப்பாடுகள் தளர்வடைவது பற்றி அரசாங்கம் அறிவிக்கதாக இருந்தது. எனவே இது ஓரளவு கட்டுப்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் கொஞ்சம் தளர்வுகளை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் என்னென்ன விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் என்று மேலோட்டமாக பார்த்து விடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி இயர் பகுதியில் ஒன்டாரியோவிலே AstraZeneca தடுப்பூசியின் தொடர்புடைய முதலாவது மரணம் இன்றைய தினம் பதிவாகி இருக்கின்றது. இது பற்றி முதன்மை சுகாதார மருத்துவ அதிகாரி வைத்தியர் டேவிட் வில்லியம்ஸ் அவர்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்காக இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து தொழிலமைச்சர் மோன்டே மேக்னோட்டன் அவர்கள் மருத்துவ கண்டுபிடிப்புகளுக்காக கிட்டத்தட்ட $5 மில்லியன் அளவில் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். அது பற்றிய தகவல்களையும் பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கனடிய வளம் பகுதியில் கனடியர்களுக்கான தடுப்பூசி விநியோகம் பற்றி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் வழங்கிய தகவல்கள், அதோடு கலையரங்கம் இருக்கின்றது. ஓவியா ஸ்ரீதரன் வழங்குகின்ற ஒரு கவர் சாங் உங்களுக்காக இருக்கின்றது. மற்றும் வளமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், கால்நிலை ஆகிய விடயங்களும் ஆங்காங்கே முக்கியமான தகவல்களும் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே இப்பொழுது நாங்கள் நேரடியாக டாப் ஆஃப் தி ஹவர் பகுதிக்கு செல்லலாம். அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு அதிர்ச்சியான செய்தி என்று கூட சொல்லலாம். ஒன்டாரியோவிலே இன்று முதல் முறையாக AstraZeneca பெற்றுக்கொண்ட ஒருவர் குருதி உறுதல் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார். இதுவே ஒன்டாரியோவின் முதலாவது இந்த AstraZeneca தொடர்புடைய மரணமாக பதிவாக இருக்கின்றது. 40 வயதையுடைய ஒரு ஆண்தான் மரணமடைந்திருக்கின்றார். ஏப்ரல் மாத இறுதியில் இந்த AstraZeneca டோஸை பெற்றிருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை இன்னும் கடக்கவில்லை. அது அண்டிய நிலையில் இப்பொழுது உயிரிழந்திருக்கின்றார். இவருடைய மரணத்துக்கான சரியான காரணத்தை பற்றி விசாரணைகள் செய்த போதில் இப்பொழுது இந்த குருதியுறைதல், இந்த AstraZeneca மூலமாக குருதியுறைதல் காரணமாகவே மரணம் அடைந்திருக்கின்றார் என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இதனை முதன்மை சுகாதார மருத்துவ அதிகாரி வைத்தியர் டேவிட் வில்லியம் அவர்கள் இன்றைய தினம் அறிவித்திருந்தார். அதே நேரம் இந்த AstraZeneca இந்த மாத ஆரம்ப அளவில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் கடந்த வெள்ளிக்கிழமை அளவில் இந்த AstraZenecaவுக்கான 2வது டோசஸ் போட ஆரம்பிக்கப்பட்டதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த நிலையில் இந்த தகவல் கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு என்பதும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்டாரியோவிலே மொத்தமாக இதுவரை 16 பேர் இந்த குருதியுறைதல் AstraZeneca போட்டு குருதியுறைதல் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. இது ஒரு சில இந்த பாதுகாப்பு காரணங்கள் கருதி இறந்தவருடைய விவரங்கள் அரசாங்கம் வெளியிடவில்லை. எனவே இது பற்றி இன்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பில் முதன்மை சுகாதார மருத்துவ அதிகாரி வைத்தியர் டேவிட் வில்லியம் அவர்கள் என்ன கூறியிருக்கின்றார் என்று இப்பொழுது பார்க்கலாம். Yeah, I'd like to also express my condolences to the loved ones of the individuals who passed away from COVID-19. 33 alone reported today. And, of course, the one individual who passed away who died with VITT. Our thoughts are with those members of the family are in these difficult and challenging times, and we're seeing more and more in that younger age group, those under the age of 70, and some of the younger ones even under the age of 40.
So we are concerned as we continue to see the impacts of these variants in our populations. But at the same time, as Dr. Yaffe's alluded to, with our vaccinations increasing down to younger and younger age groups, we're closing that off as quickly as we can, and noting that our rates of testing is dropping as well, and our percent positivity, which is a week ago we were up in the 7s, with the same weekend dip, we're now in the low 6s. So these are all important. We've given over 8.2 million doses of vaccine, and we're heading up, trying to get closer to that 65% first dose coverage level in there, and starting to do some second dosing as well. So our first task always was to get as many people as possible, and we want those who are thinking about it to make sure you go forward and get your first dose of the vaccine. And we say that you should go as soon as you get your appointment, whether that's the Pfizer or the Moderna, knowing those are the ones we're offering right now for first dose. And we understand that some people may recognize the name Pfizer more than Moderna because we've had a lot more volume of that. But both are mRNA vaccines, both have the same level of efficacy or effectiveness, I should say, as in there, and they're both deemed to be safe and of good performance as far as that is concerned. So we don't want anyone turning down the opportunities to get vaccinated when that comes. Now we have everyone 18 above, and we're starting to move into the youth and that with the 12 to 17s as we start to ramp that up in the early part of January or June even more to try and get our coverage up as high as we can in there to get that level, driving these number of cases down, getting close to getting below 1,000. But we always have this little dip in the weekend, over a long weekend, with fewer tests being done. We want to see if this is some direction that we can continue into the early part of this next week in there, and keeping our percent positivities down as we hope to drive this below next week, below 1,000 on a regular basis of new cases coming forth at this time. டொரண்டோ நேரம் 9:10 நேயர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். முதன்மை சுகாதார மருத்துவ அதிகாரி வைத்தியர் டேவிட் வில்லியம் அவர்கள் வழங்கிய தகவல் பார்த்தோம். எனவே இப்போ வரைக்கும் இந்த AstraZeneca ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவே இருக்கின்றது. இருந்தாலும் சொன்னது போல கடந்த வெள்ளிக்கிழமையில் இந்த செகண்ட் டோஸ் AstraZeneca ஃபர்ஸ்ட் டோஸை பெற்றவர்கள் செகண்ட் டோஸாக AstraZeneca பெற விரும்புபவர்கள் அவர்களுக்கான தடுப்பூசி வழங்கல் கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுதும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது. மேலும் AstraZeneca தடுப்பூசிகளும் கனடாவை வந்திடையே தான் இருக்கின்றன. பட் இருந்தாலும் இப்படிப்பட்ட சில நியூஸஸ் கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் பயத்தை உண்டாக்கலாம். ஆனால் இருந்தாலும் கூட அவர்கள் ஏற்கனவே அரசாங்கம் அறிவித்திருந்தது, அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் AstraZeneca டோஸை பெற்றால் நீங்கள் செகண்ட் டைமும் அதான் பெற வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபைசர் மொடர்னா ஆகிய வேக்சினை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். எனவே பயந்து தான் இதை பெற வேண்டும் என்று இல்லை. எனவே அதுக்கேற்றவாறு நீங்கள் ஃபைசர் மற்றும் மொடர்னா வேக்சினை நீங்கள் உங்கள் பதிவுகளுக்கு ஏற்றவாறு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே எப்பொழுது இந்த லாங் வீக்கெண்டை பொறுத்த வரைக்கும் கூட நிறைய வேக்சின் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணப்பட்டு இந்த 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பெறக்கூடியதாக இருக்கும் என்றும் கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதிக அளவு வேக்சின் இந்த லாங் வீக்கெண்ட் இந்த நீண்ட வார விடுமுறையிலும் இது வழங்கப்பட்டிருக்கின்றதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக தொழிலமைச்சர் மான்டே மேக்னாட்டன் அவர்கள் விடுத்திருக்கின்ற ஒரு அறிவித்தல் சொல்லலாம். அதாவது மருத்துவ கண்டுபிடிப்புகளுக்காக பயிற்சி வழங்குவதற்காக கிட்டத்தட்ட $5 மில்லியன் வரைக்கும் ஒதுக்கீடு வழங்கப்பட்டதை இன்றைய தினம் அறிவித்திருந்தார். இதற்கு முதல் இந்த PSW ஒர்க்கர்ஸ் மற்றும் புதிதாக சேர்க்கின்ற இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இவர்களுக்காக நிறைய சலுகைகள் வழங்கப்பட்டது. இங்கு முக்கியமான ஒரு விடயம், அவர்களுக்காக இந்த ஸ்டடி லோன்ஸ் கூட வழங்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் லோன் கூட அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கூட இன்னும் புதிதாக இதற்கான பயிற்சிகளுக்காகவும் புதிதாக சேர்ப்பவர்களுக்காகவும் புதிதாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவும் இந்த ஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த COVID-19 காலப்பகுதியில் இந்த மெடிக்கல் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் சரி, மற்றும் குறிப்பாக இந்த மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவர்களுக்கு ஏற்கனவே நிறைய பேர் தொடர்ந்து வேலை செஞ்ச காரணத்தால் அவர்களுக்கு ஒரு சிறிதளவு ஓய்வு வழங்க வேண்டும் என்ற காரணத்தால் மேலும் புதிதாக இந்த முற்பணியாளர்கள் மற்றும் மெடிசினை சேர்ந்தவர்கள் சேர்க்கப்பட இருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்காக சிறப்பு பயிற்சிகளும் இந்த அளவில் வழங்கப்பட இருக்கின்றது. அதற்காக $5 மில்லியன் வரைக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி தொழிலமைச்சர் மான்டே மெக்நாட்டன் அவர்கள் இன்றைய தினம் என்ன கூறியிருக்கின்றார் என்று இப்பொழுது பார்க்கலாம். As Nina said, this past year really has shown us just how important our healthcare workers are to the strength of all of our communities right across Ontario. These heroes have been on the front line since day one, and we would not be where we are today without any of them.
To our nurses, PSWs, and so many more, thank you for your service. Because of you, there is light at the end of the tunnel. Standing behind our front line has been an army of medical innovators. Workers across health sciences professions have been developing new vaccines, medical devices, and examination tools. And while we are closing the book on this deadly virus soon, the need to continue to innovate is not going away. Instead, we now have the opportunity to build on the progress that we've made. And with that comes a need for more business development professionals in the health sciences. These are the people that help companies bring in investments and grow. In short, as more of our businesses focus on using science to solve problems in the medical field, whether that's researching and developing a new drug or a new tool, they need support in getting investors interested. These kinds of skills don't come from out of nowhere. They need to be developed over time, so entrepreneurs can scale up their businesses and make our province competitive in the health sciences marketplace. This is why I'm so excited to spotlight today this project by the Ontario Bioscience Innovation Organization, or OBIO. We are investing over $5 million for OBIO to help up to 150 people currently working in the health science industry get the business development skills they need by offering a training and mentoring program that covers advanced business, financial, and intellectual property commercialization skills. With these new skills, innovators in health sciences will be able to better draw investors and find the best partnerships to develop and commercialize their ideas. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:15 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். தொழிலமைச்சர் மோன்டே மேக்னாட்டன் அவர்கள் வழங்கிய தகவலை பார்த்தோம். குறிப்பாக மருத்துவ கண்டுபிடிப்புகளாகவும் இந்த ஹெல்த் சயின்ஸ் என்ற பிரிவில் தான் அதிக அளவு கவனம் செலுத்தப் போவதாகவும் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே அந்த பிரிவில் இருப்பவர்களுக்கும் அவர் நன்றியை தெரிவித்திருந்தார். எனவே மேலும் இந்த நிதி மீண்டும் அதிக அளவு அந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸும் சரி, அது புதிய கண்டுபிடிப்புகளும் இது மேலதிக உதவியாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருந்தார். அடுத்ததாக பார்க்கின்ற விடயத்துக்கு முதல் இந்த ரீஓப்பனிங் என்ற ஒரு விஷயம் தான் வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி எப்படிப்பட்ட தளர்வுகள் வரும், குறிப்பாக எந்தெந்த மாகாணங்கள் முதலில் இந்த ரீஓப்பனிங் என்ற வகையில் கட்டுப்பாடுகளை தளர்த்தும் என்ற எதிர்பார்க்கையில் அதில் முக்கியமாக சொல்லப்போனால் கடந்த வாரம் கூறியிருந்தோம் இந்த கியூபெக் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் இணையமாக இந்த வாரம் அவர்கள் தளர்வுகளை அறிவிப்பார்கள் என்று அறிவித்திருந்தார். ஏற்கனவே கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெகுவாட் இருந்தாலும் அவர்கள் இந்த லாங் வீக்கெண்ட் ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தார். இதில் என்னென்ன மாற்றம் ஏற்படுதோ அதை பொறுத்து தான் அந்த தளர்வுகள் தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருந்தார். எனவே அதற்கிணங்க இன்றைய தினம் இதுக்கான தளர்வுகள் பற்றி அறிவித்திருக்கின்றார். வருகின்ற வெள்ளிக்கிழமை தொடக்கம் அங்கே இருக்கின்ற இந்த கர்ஃப்யூ ஊரடங்கு நிறுத்தப்படுகின்றது. எனவே இந்த ஃப்ரைடேக்கு பிறகு கியூபெக்கில் ஊரடங்கு இல்லை, கர்ஃப்யூ இல்லை என்பது இங்கே முக்கியமான விஷயம். அதே நேரம் இந்த பப்ளிக் கேதரிங் அது பற்றிய விஷயங்களை பற்றியும் கூறியிருந்தார். எனவே 5 பேர் வரைக்கும் உள்ளகத்தில் கூடக்கூடியதாக இருக்கும், அதுக்கு வெளியே 10 பேர் வரையும் கூடக்கூடியதாகவும் இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நேரம் இன்டோர் அவுட்டோர் ஆக்டிவிட்டியிலும் கட்டுப்பாடுகளுக்கு அமைய திறக்கப்படும். அதே நேரம் ரெஸ்டாரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கூட பேட்டியோ மற்றும் பாதுகாப்பான முறையில் ரெஸ்டாரண்ட்ஸும் ரீஓப்பன் பண்ணப்படும் என்றும் அவர் கூறியிருந்தார். எனவே நாங்கள் முதலில் சொன்னது போல குறிப்பாக ஆரம்பத்திலிருந்தே முதலில் இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவது ஒவ்வொரு முறையும் கட்டுப்பாடுகளை தளர்த்துவது மோன்ட்ரியல் தான். அங்கே தான் இந்த கேசஸ் அதிகரிப்பதும் அங்கே தான் அதிகம், அதுக்கு பிறகு குறைவடைவதும் அங்கே தான் முதலில் குறைவடைவது. எனவே இங்கே ஒன்டாரியோவில் தான் இந்த நிற அடிப்படையிலான இந்த ரீஓப்பனிங் பற்றி இந்த ஜூன் 2க்கு பிறகு இருக்காது. ஆனால் மோன்ட்ரியலை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இந்த நிற அடிப்படையில் தான், அதாவது ஆரஞ்சு, கிரே மற்றும் ரெட், இந்த க்ரீன் இந்த வகையில் தான் திறக்கப்படும். குறிப்பிட்ட மாகாணங்கள் தான் பகுதிகள் தான் திறக்கப்படும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இது பற்றி இன்றைய தினம் கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெகுவாட் அவர்கள் என்ன கூறியிருந்தார் என்று இப்பொழுது பார்க்கலாம்.
our numbers continue to decline, and we're currently the province that vaccinates the most. I'd like to congratulate our teams as well as all Quebecers for their solidarity. I'm really proud of Quebecers. So we're moving forward with our gradual reopening plan. As planned, everywhere in Quebec starting this Friday, restaurants, terraces will reopen, the curfew will be lifted, and outdoors gatherings of 8 people will be allowed. Starting Monday, as planned, the majority of regions will turn orange, including Capitale-Nationale, Montérégie, Laurentides, Lanaudière, and Outaouais. There are still 5 regions under surveillance. First, Chaudière-Appalaches will turn orange with the exception of the MRC of Montmagny, Lillet, Beauce-Sartigan, and Robert-Cliche. They will remain red. Estrie will also turn orange with the exception of the MRC du Granit. In Bas-Saint-Laurent, Rimouski, Lamitis, Matane, and Lamatapédia will turn orange, but Rivière-du-Loup, Les Basses, Témiscouata, et Kamouraska will stay red. In Montreal and Laval will stay in red for another week. But even in red zones, the situation is improving. If we continue this way, all regions should turn orange on June the 7th. I'll end with a message for young people. Vaccination is going well, but we must continue this way. We need your solidarity to continue to win together. Thank you. டொரண்டோ நேரம் 9:19 நேர்கள் குட் ஈவினிங் கடை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெகுவால்ட் அவர்கள் இந்த கட்டுப்பாடுகள் பற்றி கூறியிருந்தார். முதலில் சொன்னது போல் இந்த நிற அடிப்படையில் தான் வந்து இந்த பகுதிகள் வந்து திறக்கப்படும். அவரும் சொல்லியிருந்தார் குறிப்பிட்ட சில பகுதிகள் வந்து தொடர்ந்து ரெட் ஜோன்லேயே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு இன்னும் ரெட் ஜோன்லேயே இருக்கும். அந்த கோவிட் எண்ணிக்கையினுடைய அந்த அளவை பொறுத்து அது தளர்த்தப்படும் என்றும் கூறியிருந்தார். எனவே அதுக்கான பாதுகாப்பான முறையில் தொடர்ந்து விதிகளை கடைப்பிடிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இன்னும் ஜஸ்ட் ரீஓப்பன் பண்ணிட்டு தானே என்றதுக்காக வந்து ஜஸ்ட் அந்த கட்டுப்பாடுகளை அவர்கள் கொஞ்சம் தளர்த்தி இந்த காரணத்தில் வந்து மக்களும் அதற்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் இது தொடர்ந்து மேலும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருந்தார். அடுத்தாக நாங்கள் பார்க்குற முக்கியமான விஷயம், டொரண்டோவிலே தற்சமயம் வந்து கிட்டத்தட்ட 65% வந்து குறைந்தது ஃபர்ஸ்ட் டோஸையாச்சும் பெற்றுக்கின்றது ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கின்றது. இது ஒரு மைல்கல் என்றே அரசாங்கத்தினால் கூறப்படுகின்றது. பெரும்பாலும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இதில் அடங்குகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். மொத்தமாக டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் 1,986,966 வேக்சின் வந்து தற்சமயம் வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஓரிரு நாட்களில் இது 2 மில்லியனை தாண்டும் என்றும் கூறப்படுகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த லாங் வீக்கெண்ட் ஆரம்பிப்பதற்கு முதல் வந்து 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து வேக்சினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எந்த இடத்தில் வசிப்பவர்களும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவர்களுடைய அடையாளங்களை காட்டி என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுக்கிணங்க இந்த நீண்ட வார விடுமுறையில் வந்து அதிக அளவு வேக்சின்ஸ் வந்து போடப்பட்டிருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் வந்து டொரண்டோ மேயர் ஜான் டோரி அவர்களும் இதற்கு நன்றி தெரிவித்திருந்தார். இந்த லாங் வீக்கெண்டில் வந்து மக்கள் வந்து சரியான முறையில் வந்து வேக்சினை பெற்றுக்கொண்டதற்காக அவர் நன்றியும் தெரிவித்திருக்கின்றார். எனவே கூடி சீக்கிரம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு இது செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் கனடிய வேலம் பகுதிக்கு செல்கின்றோம். கனடிய வேலம் பகுதியில் அநேகமாக நாங்கள் இந்த தடுப்பூசி விநியோகம் பற்றி நாம் பார்ப்போம். அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் முதல் 2வது தடுப்பூசி வழங்கும் திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அதுக்கு தயாரான நிலையில் கனடா இருக்கின்றது என்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்று இதை அறிவித்திருந்தார். அதாவது பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து ஒட்டுமொத்த கனடாவிலும் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து குறைந்தது ஒரு தடுப்பூசியாச்சும் பெற்ற நிலையில் இந்த அறிவித்தல் வந்து மத்திய அரசினால் வந்து இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பார்க்கும்போது ஜூன் மாத இறுதிக்குள் வந்து குறைந்தது ஒரு கனடியராச்சும் ஒரு தடுப்பூசியாச்சும் மொத்தமாக எல்லாரும் பெற்றிருப்பார்கள் என்பது அதுக்கேற்ற வகையில் வந்து வேக்சின்ஸும் வந்து தேவையான அளவு இருக்கும் என்றும் அவரால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இப்பொழுது பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன கூறுகின்றார் இது பற்றி என்று இப்பொழுது பார்க்கலாம். More than half of Canadians
have now received at least one dose of a COVID-19 vaccine. And that number is going to keep going up fast because millions more doses are coming. We now rank number 3 in the G20 on doses administered per capita. It's clear that working together as one big Team Canada is paying off. To all of our healthcare staffs at hospitals, pharmacies, and vaccination centers, thank you for being part of this historic effort. You're doing a great job. Keep it up. We're all so deeply grateful. And to everyone who's now eligible to book a first dose, we're all counting on you. Make sure you get your shot when you can. If we all do our part, if we get vaccinated and continue following public health guidelines, we will have a much better summer and we will get through this crisis once and for all. There are lots of reasons to be hopeful, but that doesn't mean we can let our guard down yet. In a number of places, we're still facing a very serious third wave. Last Friday, I reached out to Premier Pallister about the extremely concerning situation in Manitoba. I also had a call with Mayor Brian Bowman of Winnipeg. I let them both know that the federal government is ready to do whatever it takes to keep Manitobans and all Canadians safe. As soon as a province asks for more assistance, we're there to help. That's why, in anticipation of Manitoba's official request for additional support to manage the situation, we're preparing to deploy federal health human resources. We're also looking at deploying medical staff through the Canadian Red Cross and sending support from the Canadian Armed Forces. In just a few moments, Minister Carr will speak more about additional support for Manitoba and what we're already doing in the province. Since the beginning of this crisis, our government has worked closely with all provinces and territories to make sure everyone is safe. And as long as this pandemic lasts, that's exactly what we're going to continue to do. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திடுங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். டொரண்டோ நேரம் 9:25 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொடுப்பவர்கள் கொலம்பியா குரூப். எங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் மற்றொரு நிகழ்ச்சியான கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி அநேகமான சனிக்கிழமைகளில் வந்து காலை 11 மணி தொடக்கம் 12 மணி வரை ஒளிபரப்படுகின்றது. ஒவ்வொரு சனிக்கிழமை ஒவ்வொரு துறையை சேர்ந்த வல்லுநர்கள் வந்து அதில் கலந்து கொள்வார்கள். அதில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுக்கான கேள்விகளை கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். அந்த வகையில் வருகின்ற இந்த சனிக்கிழமை ஆயுட்காப்புறுதி மற்றும் கொடிய நோய்களுக்கான காப்புறுதி தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்க இருக்கின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் முகவர் ஸ்ரீதரன் துரைராஜ். எனவே ஆயுட்காப்புறுதி மற்றும் இந்த கொடிய நோய்களுக்கான காப்புறுதி பற்றி எந்த விதமான கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நேரடியாக தொலைபேசியினோடாகவும் இணைந்து கொள்ளலாம் மற்றும் வாட்ஸ்அப்பினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப்பினோடாக கேள்விகளை அனுப்புவதற்கு 4163220033 மற்றும் தொலைபேசியினோடாக இணைந்து கொள்வதற்கு 4163233304 இந்த இலக்கங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாக நீங்கள் கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்கள் கேள்விகளுக்கான பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வருகின்ற சனிக்கிழமை காலை 11 மணி தொடக்கம் 12 மணி வரை கேளுங்கள் தரப்படும். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். எனவே நாங்கள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்த தடுப்பூசி விநியோகம் பற்றி வழங்கிய தகவல்கள் பார்த்தோம். அடுத்ததாக கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் வழங்கிய தகவலை பார்க்க இருக்கின்றோம். அதுவும் முக்கியமான ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். அதாவது கனடாவில் இன்று வரைக்கும் 230 லட்சம் தடுப்பூசிகள் வந்து வழங்கப்பட்டது என்பதையும் இவர் கூறியிருக்கின்றார். இந்த ஜூன் மாத அளவில் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் AstraZeneca வேக்சினும் அதனைத் தொடர்ந்து மேலதிகமாக மொடர்னா வேக்சின்ஸும் பெறக்கூடியதாக இருக்கும் என்றும் கூறியிருக்கின்றார். அதே நேரம் அதாவது கனடாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேலே இந்த ஃபர்ஸ்ட் வேக்சினை பெற்றுக்கொண்ட நிலையில் வந்து இரண்டாவது வேக்சின்ஸுக்கான இந்த வழங்கும் நடவடிக்கைகளும் வந்து வரும் இந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்க இருக்கின்றன என இது பற்றியும் கூறியிருக்கின்றார். இப்பொழுது கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் இது பற்றி என்ன கூறியிருக்கின்றார் என்று இப்பொழுது பார்க்கலாம்.
let's be clear that, as the Prime Minister said, the benefit of our diversified portfolio is that it allows Canada to pull in millions and millions of doses from multiple suppliers. We have 25 million doses distributed in Canada to date, 21 million doses administered. In terms of your specific question relating to Moderna, the supplier has communicated to us that millions of doses are expected to be delivered in June, and that the first shipment will come in the first part of June. I spoke with Moderna this morning, actually, and my team has been on the phone with them over the past weeks, including over the past weekend. The point that I have repeatedly stressed to Moderna is the urgent need for a delivery schedule relating to June and July deliveries. But rest assured, we will be receiving millions of doses from Moderna during the month of June. We are awaiting a delivery schedule from Moderna itself. Canada remains very much on track to receive vaccines for eligible Canadians to receive a first shot by the end of June, and for all Canadians to be fully vaccinated by the end of September. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. டொரண்டோ நேரம் 9:29 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் தடுப்பூசி விநியோகம் பற்றி கூறியிருந்தார். எனவே தடுப்பூசிகள் துரித கதியில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இப்பொழுது எங்கிருந்தாலும் சரி தாராளமாக உங்கள் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே சில பேருக்கு இந்த வேக்சின் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த அப்பாயின்மெண்ட் சில நேரங்களில் லேட், அதாவது ஜூனுக்கு பிறகு இருந்திருக்கலாம். பட் அது நீங்கள் இந்த அறிவிப்பு வர்றதுக்கு முதல் பதிவு செய்திருக்கலாம். எனவே நீங்கள் அந்த அதாவது ஜூன் மாதம் ஒருவேளை நீங்கள் பதிவு செய்திருந்தால் அதை கேன்சல் செஞ்சுட்டு நீங்கள் ரீஸ்கெட்யூல் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதாவது ஏர்லியாகவே நீங்கள் வேக்சினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அடுத்த மாத அளவில் 2வது வேக்சின் பெறக்கூடியவர்களுடைய அந்த பதிவுகளும் ஆரம்பமாகிவிடும். எனவே ஆல்ரெடி பதிவு செஞ்சுதான் அவர்களுக்கான டேட் ஆல்ரெடி ஒதுக்கப்பட்டாயிட்டு. எனவே முடிந்த வரைக்கும் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஏர்லியாக பெற்றுக்கொள்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செகண்ட் டோஸையும் சீக்கிரமே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக மொடர்னா தடுப்பூசி பற்றி, அதாவது மொடர்னா அறிவித்திருக்கின்ற ஒரு அறிவித்தல் இதுவரைக்கும் அதாவது யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஃபைசர் மற்றும் பயோடெக் ஆகிய 2 தடுப்பூசிகள் தான் 12 வயதுக்கும் 16 வயதுக்கும் உட்பட்டவர்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக அமையுமா, அல்லது அதுக்கு அந்த வயதுக்கு குறைந்தவர்களுக்கு பாதுகாப்பாக அமையுமா என்று சில பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வந்தன. அதில் முதல் ஆப்ஷனாக ஃபைசர் மற்றும் பயோடெக் அமைந்தன. இப்பொழுது மொடர்னாவும் அதில் சேர்ந்திருக்கின்றது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே 12லிருந்து 17 வயதுக்குட்பட்டவர்கள் மொடர்னா வேக்சினை தாராளமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது சரியான வகையில் பலன் அளிக்கின்றது என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். கிட்டத்தட்ட 93% இது பலன் அளிக்கும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். மொடர்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3700 பேருக்கு அது 12 வயதிலிருந்து 17 வயதுக்கு உட்பட்டவர்களிடம் அவர்கள் பரிசோதித்தார்கள். அவர்களுடைய செயல்பாடுகளை அவதானித்திருந்தார்கள். எனவே எந்த அளவிலும் பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்கவில்லை. அதே நேரம் 93% வரைக்கும் அது பயனளிக்கின்றது என்றும் அவர் கூறுகின்றார்கள். அதே நேரம் நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய அளவும் இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கின்றது என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே ஃபைசர் மொடர்னா ஆகிய இந்த 2 வேக்சின்ஸும் இனிமேல் 12 வயதுக்கு உட்பட்டவர்கள், அதுக்கு குறைந்தவர்களும் இந்த குழந்தைகளுக்கும் சரியாக வருமானதான் இப்பொழுது அடுத்த பரிசோதனை ஆரம்பித்திருக்கின்றது. எனவே அதனுடைய முடிவுகளும் விரைவில் வர இருக்கின்றன. அதை பொறுத்து தான், அதாவது 12 வயதுக்கு உட்பட்டவர்கள், மேலதிகமாக குழந்தைகளுக்கு இது ஏதுவாக அமையுமா என்று பரிசோதிக்கப்பட்டு இருக்கின்றது. எனவே அதுக்கான ரிசல்ட்டுக்காகவும் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கின்றதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக நாங்கள் குடிமின் கடன் நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் 171 ரூபாய் 50 சதங்கள் செல்கின்றன. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 60 ரூபாய் 50 சதம் செல்கின்றது. எனவே இப்பொழுது நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை
இலங்கை 171.50 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.83 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.10 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன். MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன். Chartered Professional Accountant, Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். டொரண்டோ நேரம் 9:33 நேர்கள் குடிவின் கடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். நாணய மாற்று வீதம் பார்த்தோம். அடுத்த விடயத்துக்கு போகிறதுக்கு முதல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லாங் வீக்கெண்ட் முடிவடைந்திருக்கின்றது. என்னதான் இந்த தொற்றுக்களினுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைவடைந்திருந்தாலும் கூட இந்த டிக்கெட்ஸ், அதாவது இந்த க்ரைம்ஸ், அதாவது சொல்லப்போனால் இந்த சோஷியல் கேதரிங், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் கடைப்பிடிக்காமல் வர்றது, இப்படியான விஷயங்களுக்கு டிக்கெட் வழங்குறதும் ஒரு பக்கத்தால் நடந்து தான் இருந்திருக்கு. அந்த வகையில் 1000க்கும் மேற்பட்ட டிக்கெட்ஸ் இந்த லாங் வீக்கெண்ட் மட்டும் வழங்கப்படுகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் பீச்சஸ் அண்ட் பார்க்ஸில் தான் அதிகமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிலையும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் வூட்பைன் மற்றும் செரி பீச்சஸில் தான் இந்த விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதில் ஒன்று கூடல்கள் கொஞ்சம் அதிகளவாகவே இருந்திருக்கின்றது. அதே நேரம் ஒன்று கூடல்கள் மட்டுமின்றி அங்கே அந்த சுத்த நடவடிக்கைகளும் சரியான முறையில் பேணப்படவில்லை. இந்த கார்பேஜஸ் எல்லாம் போட்ட இடத்துலேயே போட்டுவிட்டு அப்படியே செல்கின்றார்கள். அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த இடமே கொஞ்சம் குப்பை கூடமாக நிறைந்திருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதனால் நகரசபை ஊழியர்களும் மிகவும் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் என்ற விஷயம் இதில் முக்கிய இடம் வகிக்கின்றது. அதுக்கு இந்த லாங் வீக்கெண்டுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள், இந்த ஃபயர் ஒர்க்ஸ் நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட மட்டும்தான் நீங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும், அதுவும் குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் என்ற விஷயத்தை உறுதியாக கூறியிருந்தார்கள். இருந்தும் கூட இந்த நிறைய ஃபயர் ஒர்க்ஸ் நேற்றைய தினம் வெடிக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் நிறைய பொது இடங்களிலும் கூட இந்த ஃபயர் ஒர்க்ஸ் வெடிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் நிறைய போலீஸாருக்கு நிறைய கால்ஸும் 911க்கு நேற்று மட்டும் 11 மணிக்கு பிறகு நிறைய கால்ஸ் வந்ததால் அந்த லைனே கிராஷ் ஆகிற அளவுக்கு அதிக அளவுக்கு கால்ஸ் வந்தது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயமான நேரம். அதாவது இந்த முதல் இந்த பீச்சஸ் மற்றும் பார்க்ஸில் அதிக அளவு மக்கள் கூடியிருந்தது. அதே நேரம் நிறைய பேர் அதுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். சோஷியல் நெட்வொர்க் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே மோஸ்ட்லி டொரண்டோ சம்மந்தப்பட்ட இந்த சோஷியல் நெட்வொர்க்கில் அநேகமாக அந்த புகைப்படங்கள் தான், அந்த கார்பேஜஸ் போட்டபடியே இருக்கின்ற விஷயங்களும் அதில் நிறைய பேர் கூடியிருக்கின்ற இந்த விடயங்களும் தான் அதிக அளவு பகிரப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த ஃபயர் ஒர்க்ஸும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் நேற்று தினம் பிக்கரிங்கில் ஒரு கார் ஷோ மாதிரின்னு சொல்ல முடியாது, நிறைய கார்கள், இந்த ரேசஸ் கார்ஸஸ் மற்றும் இந்த அப்கிரேடட் கார்ஸஸ் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கார்ஸ் ஒரு இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இந்த ஸ்டன் டிரைவிங் செய்கிற மாதிரி ஒரு விஷயம் மாதிரி தான் அது அமைந்திருக்கின்றது. அதற்கும் கூட போலீஸார்களால் நிறைய பேருக்கு டிக்கெட்ஸ் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது கிட்டத்தட்ட ஹெலிகாப்டரில் போய் கூட அறிவித்தல், அது கலந்து செல்லுமாறு அறிவித்தல் வழங்கியிருந்தார்கள். அந்த அளவுக்கு பிக்கரிங்கிலும் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே லாங் வீக்கெண்டில் இப்படியான விஷயங்கள் நடக்கிறது கொஞ்சம் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். இருந்தாலும் கூட இந்த வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி தளர்வுகள் அறிவிக்கப்பட இருக்கின்ற நிலையில் மீண்டும் இப்படியான விடயங்கள் நடந்தால் இந்த தளர்வுகள் அறிவிக்கிறதுல சில மாற்றங்கள் கொஞ்சம் பாதகமாகவும் அமையலாம். எனவே அந்த விஷயங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு சரி, லாங் வீக்கெண்ட் முடிஞ்சது, எனவே அடுத்த வர இந்த வீக்கெண்ட்ஸ்லையாச்சும் ஓரளவு நாங்கள் சரியான முறையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிப்போம். குடிவின் கடை நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்ததாக கலையரங்கம் பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய கலையரங்கம் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு கவர் சாங். இந்த பாடலை பாடுகின்றார் ஓவியா ஸ்ரீதரன், இதுக்கான இசை சுதர்ஷன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அசுரன். இதில் இந்த எள்ளுவை பூக்களி அந்த அழகான பாடலை ஒரு கவர் சாங்காக பாடுகின்றார் ஓவியா ஸ்ரீதரன். அதனை இப்பொழுது பார்க்கலாம். எள்ளுவாய பூக்களை இரடத்தும் பார்க்கலை, ஆளாள உஞ்சிருப்பு கொத்துதையா, அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா, கொள்ளையில வாழை
குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா ஆடும் ஆடும் வெறும் வாய மெழுதையா கத்தோட வாசம் கடெல்லாம் பாசம் ஊத்தாட்டோட நெடுப்பி உருதையா சால் சாப்பு வேணா வந்து நில்லையா சாவையும் கூறு போட்டு கொள்ளையா கல்லாக நின்னாயோ கலோக நின்னாயோ கண்ணே நீ திரும்பி வரணும் வீட்டுக்கு மல்லாந்து போனாலும் மண்ணோடு சாஞ்சாலும் ஐயா நீ பெருமை சாதி சனத்துக்கு தலைச்சம் புள்ளை இல்லாம சரிஞ்சது தெனாச்சி நீ இங்க ராசாவாவா கழுத்துக்கு தாயோட பாரோ மாசம் பத்தையா தாங்காம நீயும் போனா தப்பையா எள்ளுவாய பூக்களை இரடத்தும் பார்க்கலை ஆளாள உஞ்சிருப்பு கொத்துதையா அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா கொள்ளையில வாழையில கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா ஆடும் ஆடும் வெறும் வாய மெழுதையா காத்தோட வாசம் கடெல்லாம் பாசம் ஊத்தாட்டோட நெடுப்பி உருதையா சால் சாப்பு வேணா வந்து நில்லையா சாவையும் கூறு போட்டு கொள்ளையா We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. நேரம் 9:41 நேர்கள் குடிமேன் கடை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். அசுரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலில் அந்த கவர் வேர்ஷனை வந்து பார்த்திருப்பீர்கள். அந்த பாடலை பாடியிருந்தார் ஓவியா ஸ்ரீதரன். அந்த பாடலுக்கான பின்னணி இசை வழங்கியிருந்தார் சுதர்ஷன் அவர்கள். அடுத்ததாக ஒரு தகவல்னு சொல்லலாம். அதாவது கியூபெக்கை தொடர்ந்து ஏனைய சில மாகாணங்களும் வந்து கட்டுப்பாடுகளினுடைய தளர்வுகளை வந்து அறிவித்திருக்கின்றன. அதே சமயம் வந்து ஒரு சில மாகாணங்கள் வந்து மேலும் கட்டுப்பாடுகளை கொஞ்சம் அதிகரிப்பதாகவும் தெரிகின்றது. உதாரணமாக சொல்லப்போனால் மனிடோபாவில் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடுகள் வந்து அதிகரிக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கொஞ்சம் அங்கே கோவிட்-19 தொற்றுகள் வந்து சற்று அதிகரித்து வருகின்ற இந்த காரணத்தினால் அங்கே கட்டுப்பாடுகள் இன்னும் அதிகரிக்கப்பட இருக்கின்றன. அதே நேரம் நியூ ஃபவுண்ட்லேண்ட் மற்றும் லேப்ரடோரினுடைய வடகிழக்கையும் பிறந்த பகுதிக்கும் கூட இந்த பொது சுகாதார கட்டுப்பாடுகளை வந்து இன்னும்
அதிகரிப்பிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கியூபெக் வந்து கொஞ்சம் தளர்வுகளை ஏற்படுத்துகின்றது. அதே நேரம் சஸ்கெச்சுவானும் தளர்வுகளை ஏற்படுத்துகின்றது. இதிலும் குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியாவும் இன்றிலிருந்து கட்டுப்பாடுகளை தளர்த்து என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஆரம்பத்தில் வந்து அது கனடாவில் வந்து கோவிட்-19 தொற்றுகள் வந்து ஆரம்பமாகிய நிலையில் வந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவில் அதிக அளவு தொற்றுகள் வந்து பரவப்பட்ட நிலையில் வந்து என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இப்பொழுது இன்றிலிருந்து இதனுடைய தளர்வுகளை ஆரம்பிக்கின்றது. கிட்டத்தட்ட 4 ஸ்டேஜாக இதை பிரித்திருக்கின்றார்கள். அதாவது இன்றிலிருந்து மே 25 ஒரு ஸ்டேஜாகவும், ஸ்டெப் 2 வந்து ஜூன் 15ஆம் தேதி, ஸ்டெப் 3 ஜூலை 1ஆம் தேதி, ஸ்டெப் 4 செப்டம்பர் 7ஆம் தேதி என 4 பிரிவாக பிரித்திருக்கின்றனர். எனவே இந்த முதலாவது பகுதியில் வந்து விசிட்டர்ஸ், அதாவது இண்டோர் மற்றும் அவுட்டோர் கேதரிங் வந்து 5 பேர் மற்றும் அவுட்டோர் கேதரிங் 10 பேர் என்ற வகையிலும், அதுக்கு தொடர்ந்து ஸ்டெப் 2ஐ பொறுத்த வரைக்கும் 65% பேர் வந்து ஃபர்ஸ்ட் டோஸை பெற்ற பிறகு வந்து அதனுடைய கேதரிங்கினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். சில வேளைகளில் இது அந்த தொற்றுகளை பொறுத்து 50 பேர் வெளியே கூடக்கூடியதாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த ஸ்டெப் 3 மற்றும் ஸ்டெப் 4 ஆகிய விஷயங்கள் வந்து தீர்மானிக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாளை கனடாவின் முக்கியமான நகரங்களில் காலை எப்படி இருக்கப் போகின்றது என்று. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 26°C, அதிகுறைந்த வெப்பநிலை 10°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். இடியோடு கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 27°C, அதிகுறைந்த வெப்பநிலை 7°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். இடியோடு கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 29°C, அதிகுறைந்த வெப்பநிலை 12°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். இடியோடு கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 17°C, அதிகுறைந்த வெப்பநிலை 8°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 16°C, அதிகுறைந்த வெப்பநிலை 13°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோ நேரம் 9:45 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு வந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். எனவே நாங்கள் காலை பற்றி அறிந்தோம். எனவே அடுத்ததாக கனடிய செய்திகள் வழங்குகின்றார் துஷ்யந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. இன்று மே மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஜூன் மாதத்தின் ஆரம்பம் முதல் 2வது கோவிட் தடுப்பூசிகளை வழங்கும் நிலையில் கனடா தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கனேடியர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் குறைந்தபட்சம் ஒரு தடுப்பூசியை பெற்றுள்ள நிலையில் இன்று இந்த அறிவித்தலை மத்திய அரசாங்கம் வெளியிட்டது. தனிநபர்களுக்கு தடுப்பூசி வழங்குவதில் கனடா இப்போது G20 நாடுகளில் 3வது இடத்தில் உள்ளது. இந்த நிலையில் செப்டம்பர் மாத இறுதிக்குள் தகுதி வாய்ந்த மற்றும் தடுப்பூசி பெற விரும்பும் ஒவ்வொருவரும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வார்கள் என நம்பிக்கையுடன் உள்ளதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ என்று கூறினார். கனடாவில் ஜூன் மாதம் இறுதிக்குள் ஒவ்வொரு கனேடியருக்கும் குறைந்தது ஒரு தடுப்பூசி வழங்குவதற்கு போதுமான தடுப்பூசிகள் இருக்கும் எனவும் பிரதமர் ட்ரூடோ தெரிவித்தார். கனடாவில் இன்று வரை 210 லட்சம் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று இந்த தகவலை உறுதிப்படுத்தினார். இன்று காலை வரை கனடா முழுவதும் 230 லட்சம் தடுப்பூசிகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்.
குறிப்பாக ஜூன் மாதத்தில் மொடர்னா லட்சக்கணக்கான தடுப்பூசிகளை கனடாவுக்கு விநியோகிக்க உள்ளதாக இன்று அமைச்சர் ஆனந்த் தெரிவித்தார். ஜூன் மாத இறுதிக்குள் மேலும் 10 லட்சம் தடுப்பூசிகளை AstraZenecaவிடம் இருந்து பெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோவிட் தொற்றின் பரவல் அதிகரித்துள்ள சில மாகாணங்களில் புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் தொற்றின் எண்ணிக்கை குறைவடையும் பகுதிகளில் தளர்வுகள் சிலவும் அறிவிக்கப்பட்டுள்ளன. மணிட்டோபாவிற்கு சுகாதார பணியாளர்களையும் பிற ஆதரவாளர்களையும் அனுப்பி வைக்க உள்ளதாகவும் மத்திய அரசாங்கம் அறிவித்தது. கனேடிய செஞ்சிலுவை சங்கம் மற்றும் இராணுவ உதவிகள் மூலமாகவும் மருத்துவ ஊழியர்களை அனுப்பி வைக்க மத்திய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. தவிரவும் தொற்று நோயியல் நிபுணர்களையும் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்களையும் நியமிக்க தயாராக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நியூஃபவுண்ட்லேண்ட் லப்ரடோரின் வடகிழக்கின் பரந்த பகுதிக்கு பொது சுகாதார கட்டுப்பாடுகளை சுகாதார அதிகாரிகள் விரித்துள்ளனர். கனடாவின் ஏனைய பகுதிகளில் கட்டுப்பாடுகள் பலவும் தளர்த்தப்பட்டுள்ளன. கெபெக் அதன் சில பகுதிகளுக்கு விதிக்கப்பட்ட அவசரகால நடவடிக்கைகளை நேற்று நீக்கியது. இந்த ஒரு வார இறுதியில் கியூபெக் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் திறக்கும் திட்டத்தின் 2ஆம் படிக்கான நுழைவாயிலை கடந்த ஒரு மாதத்துக்குள் அதன் கட்டுப்பாடுகளை தளர்த்த தொடங்குவதாக சஸ்கச்சுவான் அறிவித்தது. பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் யூகோன் அரசாங்கத்தில் இன்று முதல் பலவிதமான சுகாதார கட்டுப்பாடுகளை நீக்கியது. தொற்று காலத்தில் ஒரு தேர்தல் நடைபெறுவதை கண்டிப்பதற்கும் அது நிகழாமல் தடுப்பதற்கும் அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு உள்ளது என்பதை ஒப்புக்கொள்ளும் சட்ட மூலம் இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. பிளக்வேக்வா கட்சியினால் இந்த சட்ட மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரு தொற்றின் போது தேர்தல் ஒன்றை அறிவிப்பது பொறுப்பற்ற நகர்வு என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருமனதாக வாக்களித்தனர். தொற்றின் மத்தியில் கனேடியர்களுக்கு உதவுவதில் தனது முழு கவனமும் உள்ளதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ என்று தெரிவித்தார். கனடாவில் உள்ள தனது நாட்டின் தூதரகத்தை மூட பெலாரஸ் முடிவு செய்துள்ளது. இன்று பெலாரஸ் குடியரசு இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது. தூதரகம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் அதன் செயல்பாட்டை நிறுத்தி வைக்கும். ஆனால் விசா விண்ணப்பங்கள் மற்றும் பிற ஆவணங்களை செயலாக்குவது போன்ற தூதரக சேவைகள் ஜூலை மாதம் 10ஆம் தேதி முதல் நிறுத்தப்படும் என இன்று அதிகாரிகள் அறிவித்தனர். ஒரு பத்திரிகையாளரை கைது செய்த விடயத்தில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பெலாரஸ் அதிகாரிகளை கண்டித்துள்ள நிலையில் இந்த அறிவித்தலை பெலாரஸ் அரசாங்கம் அறிவித்தது. ஒரு அதிருப்தி பத்திரிகையாளரை கைது செய்ய ஒரு பயணிகள் விமானத்தை பெலாரஸ் கட்டாயமாக திசை திருப்பியது குறித்து மேலதிக நடவடிக்கைகளை ஆலோசித்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். டொரண்டோ நேரம் 9:51 நேர்கள் குடிமை கடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கனடிய செய்திகள் பார்த்தோம். நிறைவுக்கு முதலாக இன்னொரு தகவல், அதாவது எங்கள் மற்றொரு நிகழ்ச்சியான கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி அநேகமான சனிக்கிழமைகளில் காலை 11 மணி தொடக்கம் 12 மணி வரை இடம்பெறும். ஒவ்வொரு துறையிலும் தகமை பெற்றவர்கள் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிப்பார்கள். அந்த வகையில் இந்த சனிக்கிழமை ஆயுட்காப்புறுதி மற்றும் கொடிய நோய்களுக்கான காப்புறுதி தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்க இருக்கின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் முகவர் ஸ்ரீதரன் துரைராஜ். எனவே ஆயுட்காப்புறுதி மற்றும் இந்த கொடிய நோய்களுக்கான காப்புறுதி பற்றிய எந்த விதமான கேள்விகளாக இருந்தாலும் நீங்கள் அவருடன் இணைந்து கொண்டு நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் கேள்விகளை. எனவே வாட்ஸ்அப்பினூடாகவும் நீங்கள் மெசேஜினூடாகவும் கேள்வி கேட்கலாம் மற்றும் நேரடியாக தொலைபேசியினூடாகவும் இணைந்து கொண்டு உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாட்ஸ்அப் இலக்கம் 4162920033. தொலைபேசியினூடாக இணைந்து கொள்வதற்கு 4163233304 இந்த இலக்கங்களை தொடர்பு கொண்டு உங்கள் கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா வருகின்ற சனிக்கிழமை உங்களுடன் இணையவிருக்கின்றார். காலை 11 மணி தொடக்கம் 12 மணி வரை கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில். எனவே குடிமை கடை நிகழ்ச்சியின்
இறுதிப் பகுதிக்கு வந்து விட்டோம். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் கொலம்பியா குரூப். எனவே எங்கள் குடிமின் கடை நிகழ்ச்சியில் அதுக்கு முதல் முக்கியமான விஷயம் இன்னொன்று, எங்களுடைய குடிமின் கனடாவுடைய ஆப்ஸ் நாளை தினம் அறிமுகப்படுத்த இருக்கின்றது. ஆண்ட்ராய்டு மற்றும் iOS மொபைல்ஸில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே அது பற்றிய விவரங்களை நாளை தினம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இத்துடன் இன்றைய குடிமின் கடா நிகழ்ச்சி இதை நிறைவு பெறுகின்றது. எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை யூடியூப் லைவ் மற்றும் ஃபேஸ்புக் லைவ் மற்றும் IPTV-னூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றொரு குடிமின் கடா நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்றுச் செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி.